பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை பார்க்கிறோம். த லார்ட் பி ஜெலஸ் ஃபார் ஹிஸ் லேண்ட் அண்ட் பிட்டி ஃபார் ஹிஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக, தேசத்திற்காக, தேசத்தின் பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வைராக்கியம் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. விருப்பம் என்பது வேறு, வைராக்கியம் என்பது மிகவும் ஆழமானது. விருப்பம் என்பது சில நேரத்தில் விரும்புவாங்க, சில நேரத்தில் விரும்பாமல் போயிடுவாங்க, சில நேரத்தில் செய்வாங்க, சில நேரத்தில் செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் வைராக்கியம் என்பது அதை செய்தே ஆக வேண்டும், விரும்பியே ஆக வேண்டும், இதை முடித்தே ஆக வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுவது. தேவன் சாதாரணமாக இந்த தேசத்தை நினைக்கல, இந்த தேசத்தை விரும்பலை, இந்த தேசத்தை அவர் விரும்பலை. ஆனால் அவர் வைராக்கியம் கொண்டு இந்த தேசத்தை விரும்புகிறார். அவர் வைராக்கியம் கொண்டு தேசத்தை கடாட்சிப்பார், ஜனங்களை கடாட்சிப்பார், சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. தேசத்தில் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் சந்திக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கடைசி மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனுமே தேவனை அறியாமல் மறிக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுமே தேவனை தெரியாமல் மறிக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுமே தேவனுடைய அன்பு இல்லாமல், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு இல்லாமல் மறிக்கவே கூடாது. தேவனுடைய ரட்சிப்பை தெரிந்து கொண்டு தான், அறிந்து கொண்டு தான் மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் ஒரு மனுஷனை சந்திப்பதற்கு அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஏதாவது ஒரு விதத்தில் மனிதனை சந்திப்பதற்கு தேவன் ஓடி வருகிறார். ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்தில் சந்திக்கப்படலாம், சுவிசேஷ ஊழியத்தில் சந்திக்கப்படலாம், டிவி பார்க்குற ஊழியத்தில் சந்திக்கப்படலாம், அல்லது திருச்சிவைக்கு போகும்போது சந்திக்கப்படலாம், நற்செய்தி கூட நடக்கும்போது சந்திக்கப்படலாம். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். மனிதன் மேலே, தேசத்தின் மேலே தேவன் ஒரு வைராக்கியத்தை கொண்டிருக்கிறார். அந்த வைராக்கியம் என்ன என்றால், அவனை சந்திக்கும்படியாய், அவனை சந்தித்து ரட்சிக்கும்படியாய், அவனை சந்தித்து மீட்பை கொடுக்கும்படியாய், அவனை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய், அவனை சந்தித்து வியாதியை குணமாக்கும்படியாய் தேவன் ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறார். மனுஷன் தேவனை சந்திப்பதில் வைராக்கியம் இல்லை, மனிதன் தேவனிடத்தில் விரும்புவதில் வைராக்கியம் இல்லை. ஆனால் தேவன் மனிதன் மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். காரணம் அவருடைய படைப்பு, காரணம் அவருடைய சிருஷ்டிப்பு, காரணம் அவரை பார்த்து ரசித்து உண்டாக்கின ஒரு உருவம் தான் இந்த மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மனிதனிடத்தில் தேவன் வைராக்கியம் கொண்டு நம்புகிறார், வைராக்கியம் கொண்டு அவன் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அநேகர் தேவனை விட்டு விலகி போகிறாங்க, தேவனை தூஷிக்கிறாங்க, தேவனை திட்டுறாங்க, கிறிஸ்தவ மக்களை அவர் துன்புறுத்துகிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்த மனுஷனையும் அவர் நேசிப்பதை விட்டு விலகவே கிடையாது. காரணம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு பொழுதும் ஒரு மனுஷனுக்காக, ஒரு நிகழ்வுக்காக அவர் மாற்றுகிறவர் அல்ல என்று பார்க்கிறோம். யூதாசு கூட கடைசி தருணம் வரைக்கும் அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அவன் ரட்சிப்படைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவனோ பந்தியை விட்டு எழுந்து போய்விட்டான், அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அவனுக்குள்ளே பிசாசு புகுந்ததுனால, எழுப்பி போய்விட்டதுனால அவனுக்கு இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி போனது என்று பார்க்கிறோம். ஆக இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வருகிறது. சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம், அநேகருக்கு இயேசு அன்பை சொன்னோம். ஆனாலும் அவர்கள் ரட்சிப்படையாது நம்முடைய வேலை கிடையாது, ரட்சிப்பு அடையாது நம்முடைய தவறல்ல. ஆனால் சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் சந்திப்பதற்கு அவர் இன்றும் ஆயத்தமாக, வைராக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய தேசத்தில் வைராக்கியமாக அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். செய்து முடிக்கும்படியாக விரும்புகிறார். யோவேல் 3:17 வாசிக்கிறோம், சீயோனில் அவர் வாசமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து விடுதலை கொடுத்து தம் பக்கமாக இழுத்து கொள்வதில் அவர் மிகுந்த வைராக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேசத்தின் மக்களுக்காக ஜெபிப்போம், தேசத்தின் மக்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம், தேசத்தின் மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக நாம் ஓடுவோம். கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்க வைராக்கியத்தை போல நாமும் தேவனிடத்தில் வைராக்கியம் கொள்ளுவோம், வைராக்கியமாக வேதத்தை வாசிப்போம், வைராக்கியமாக ஜெபிப்போம். தேவன் நம்மையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது வைராக்கி கொண்டு பிரகாஷ் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்களும் மீதும் ராஜ்யத்தை குறித்தும் உம்முடைய வேதத்தை குறித்தும் நாங்கள் வைராக்கியமாக செயல்பட ஆண்டு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தை தாழ்த்து போடும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்